உலகமெங்கும் வசிக்கக்கூடிய நியூஸ் டாக்கீஸ் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. வர்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்க இருக்குங்க. வருஷம் குருப்பெயர்ச்சி ஒரு வருடத்துக்கு வர்றது தான். ஆனால் இந்த குருப்பெயர்ச்சி உச்ச நிலையில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்ச நிலையில குருப்பெயர்ச்சி ஆகுதுங்க. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வராரு. அடுத்த வருஷம் அதாவது 2027 ஜூன் மாதம் வரைக்கும் அங்கே இருப்பாருங்க. இந்த உச்சகுரு பயிற்சி கோல்சாரத்தில் அதி முக்கியத்துவமானதுங்க. அப்போ இந்த கோல்சாரம் நான் இப்போ ஏற்கனவே என்ன சொல்கிறேன், அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிறேன். பிறப்பு ஜாதகத்தில் அவங்களுக்கு என்னென்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சிடலாம். கோல்சாரங்கள் இதுக்கு துணை புரியும். ஒளியாக புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஜோதிடத்தை. ராஜயோக ஜாதகங்களில் ஏற்கனவே நிறைய ஒளி இருக்குது. அதனால கோல்சாரம் அவங்களுக்கு அதை பாதிக்கத்தான் செய்யும், நல்லதோ கெட்டதோ. ஆனால் அந்த சதவிகிதம், ஒளியின் சதவிகிதத்தில் ஒளியோடு மேற்கொண்டு ஒளி சேர்ந்தாலும் நமக்கு தெரியாது. ஒளியில் சிறு இருள் வந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. அந்த அமைப்பில் பலவீனமான ஜாதகங்கள், அதாவது பலவீனம்னா என்னென்னா, நம்ம அதிர்ஷ்டம் குறைந்த ஜாதகம் எடுத்துக்கிறணும். அதிர்ஷ்டம் இல்லாத அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய சிறு குறு வியாபாரம் செய்யக்கூடியவங்க, ஒரு சின்ன நிலத்தை வச்சு அதில் விவசாயம் பண்ணி செய்யக்கூடியவங்க, சிறு கடை வைத்திருப்பவர்கள், இப்படி அடிப்படை ஆதாரம் எதுவுமே இல்லாமல் அன்றாடம் பிழைக்கக்கூடிய அமைப்புல உள்ளவங்களுக்கு இந்த கோல்சாரம் கண்டிப்பா பலன் கொடுக்கும். இப்ப ஜென்மகுரு சிறைவாசம்னு ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. அதுல எல்லாம் தவறான வார்த்தை. குரு சுபக்கிரகங்கள்ல முதன்மையானவருங்க. உச்ச நிலையாகவும் வராரு. அப்ப அந்த ராசி பலப்படம் எடுக்கணும். அதே மாதிரி அவருடைய பார்வைகள் விடுது பாருங்க, அந்த இடத்துலையும் பலன்கள் கண்டிப்பா வரும். அதே மாதிரி முழு பாவக்கிரகமான சனியோட நிலையவும் இதை எடுத்து சொல்லணும். அப்பதான் சரியாக இருக்கும். இப்போ முதல் ராசியான மேசத்துக்கு பார்ப்போமுங்க. முதல்ல மேசத்துக்கு குரு பகவான் யாருன்னு பார்க்கணும். மேசத்துக்கு பாக்கியத்தை தரக்கூடிய 9ஆம் இடத்துக்கும் விரயம் எனக்கூடிய 12ஆம் இடத்துக்கும் அதிபதியா வருங்க. இது அந்த அந்த தன்மை, அந்த ஆதிபத்தியத்தை தரக்கூடிய அமைப்புல குரு பகவான் வருவார். அவங்க ஜாதகத்துல, பிறப்பு ஜாதகத்துல குரு பகவான் எப்படி வேணா இருக்கலாம். மேச ராசிக்கு 12 லக்கணமும் வரும். மேச லக்கணம் மேச ராசி வரும், மேச லக்கணம் ரிஷப ராசி வரும் இல்லையா, 12 லக்கணம் வரும். அந்த லக்கணத்துக்கெல்லாம் கோச்சாரம் இல்லை. அந்த லக்கணப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்கோ அந்த அமைப்புல ராசிக்கு இப்ப குரு பகவான் எப்படி வராரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். தசாபத்தியில லக்கணப்படி கணிச்சுக்கிறோம், ராசிப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப குரு பகவான் மேசத்துக்கு 4ஆம் இடத்துக்கு வராருங்க. நல்லா கவனிங்க. 4ஆம் இடம்ங்கிறது ஜோதிடம் வயசுக்கு தக்க சொல்றதுதான். கல்வி பயில்றவங்களுக்கு அவங்க ஜாதகத்துல கிரகிப்பு சக்தி கம்மியாகவும், கல்வி ஸ்தானம் 4ஆம் இடமும் புதனும் பாதிக்கப்பட்டிருக்கிற அமைப்புல அது சம்பந்தமான தசாபதி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா ராசிப்படி 4ஆம் இடம் செழிக்கும். 4னா கல்வி. அப்போ இந்த ஒரு வருஷ காலம் மிக முக்கியமான தேர்வுகள் எழுதுறது, முக்கியமான பாடங்கள் படிக்கிற அமைப்பு எல்லாமே இந்த 4ஆம் இடத்துக்கு ஒரு சீர்தூக்கி விடும். வயசுக்கு தக்கன பலன்னு சொல்லிட்டு, தாயார் அமைப்பு, தாயாரோட உதவிகள், தாயார் ஒரு பலவீனமான அமைப்பு, அது உங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னா தான். எல்லாத்துக்கும் கிடையாதுங்க. உங்க ஜாதகத்துல தாயாரோட அமைப்பு, சந்திரன் 4ஆம் இடம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டதா லக்கணப்படி, ராசிப்படி 4ஆம் இடத்துக்கு குரு வரும் பொழுது அந்த தாயார் விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் கூடும். கடுமையான ஆரோக்கிய பாதிப்பு இருந்துச்சுன்னா மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு உடல்நலத்தை சீராக வச்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு வருஷ காலம் இருக்குங்க. அடுத்து வீடு வாகனங்கள் சம்பந்தம், அது 4ஆம் இடம். வீடு கட்ட நினைச்சிட்டு இருக்கீங்க, அது செயலாக்கம் வரல, அது சம்பந்தமான தசாபுத்தி நடக்கிற அவர்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த 4ஆம் இடத்து குரு பூஸ்ட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி வாகனம் ரிப்பேர் பண்ணக்கூடிய கொஞ்சம் நலிந்த பிரிவினர் ரிப்பேர் பண்ண வாகனத்தை வச்சு ஓட்டிக்கணும், அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக அதை ரிப்பேர் பண்ணிக்கலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புக்கும் இருக்கும். அதே மாதிரி வீடு கட்ட வசதி இல்லாதவங்க ஒரு டஞ்சான இடத்துல இருந்துகிட்டு இருக்கீங்க, ஒரு காற்றோட்டம் இல்லாமல் சரியில்லாத இடத்துல இருக்கிற ஒரு நல்ல ஆரோக்கியமான இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா, ஒத்திக்கோ வாடகைக்கோ போகக்கூடிய அமைப்புகளுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வருஷ காலத்தில் நடக்கும். கோச்சாரம் அவங்கவுங்க தசாபதிக்கு தக்கனதாங்க. சரியா? இப்போ மேசராசியில் வீடு நிறையா வச்சுக்க இருக்காங்க. தரமான வீடு இருக்கு, வச்சிருக்கவங்க இருப்பாங்க. வீடே இல்லாம வாடகைக்கு இருக்கிறவங்களும் இருக்காங்க, ஒத்திக்கு இருக்கிறவங்க இருக்காங்க, பல விதமான மக்கள் இருக்காங்க. நம்ம சொல்றது உங்களுடைய அமைப்புப்படி என்ன தசாபத்தி ஓடுதோ அது இதை போஸ்ட் பண்ணி விடுங்க. குரு பகவான் 4ஆம் இடத்துல, 4ஆம் இடம் தன் சுகம். இப்ப இந்த மேசராசி நேர்களே உடல் சௌகரியம் லக்கணப்படி ஆரோக்கிய பின்னடைவை தரக்கூடிய தசாபதிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப 4ஆம் இடத்துல வரும்போது அந்த ஆரோக்கியம் சற்று மேம்படும், ஆரோக்கிய குறைவுகள் கம்மியாகும். ஆரோக்கிய குறைவுகள் இருக்குல்ல, அது இல்லாம ஆகும். அப்போ சௌரியப்படுறதுன்னு அர்த்தம். மருந்து மாத்திரை எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும். கிரகம் தான் எல்லாமே கொடுக்கறதுங்க. இப்போ 4ஆம் இடம் அற்புதமா
உச்சமாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்து அவருடைய பார்வை முக்கியம் இல்லையா? குரு வந்து போன 12 வருஷம், அதற்கு முந்தின 12 வருஷம் இருட்டு அமைப்புல இருந்தார், ஒளி குறைந்த நிலையில. ஒளி குறைந்த நிலை என்ன? குரு சனியுடைய நெருக்கமோ அல்லது அவருடைய பார்வையோ வருஷம் போல இருந்துகிட்டே இருக்கும். அதை இப்ப அந்த பிரச்சனையே இல்லை, தனிச்சு இருக்காரு. செவ்வாய் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் மாதம் மாதம் மாறுற பார்க்கக்கூடிய அமைப்புல வரும். அது குருமங்கள யோகமா மாறும். உதாரணத்துக்கு செவ்வாய் ஒவ்வொரு கட்டத்தில் வரும்போது செவ்வாய்க்கு 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை, சரியா? அதே மாதிரி குருவோட சேரும் பொழுதும் அந்த குருமங்கள யோகம் வரும். அவங்க ராசிக்கு அது என்னன்னு பார்த்துக்கிறணும். இப்போ வந்து தனிச்ச குரு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. நான் சொன்ன மாதிரி மேசராசிக்காரங்களுக்கு ஆரோக்கிய குறைவு இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். வெளிநாட்டு பயணம், வெளி மாநிலத்துக்கு பயணப்படுறதுன்னு நினைச்சிருக்கீங்கல்ல, அந்த எண்ணங்கள் உருவாகும். நீங்க அதுக்கு முயற்சி எடுத்திருந்தாலும் தடங்களோடு இருந்துச்சுன்னா உங்க தசாபுத்தி படி இப்ப அது சரியாகும். திடீர் அதிர்ஷ்டம். திடீர் அதிர்ஷ்டம் என்ன? நம்ம ஒரு செயல் நினைப்போம், எதிர் விளைவை வேற வந்து நடக்கும், அது நன்மையாவே இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு அர்த்தம். நம்ம ஒரு தட்ட 1 லட்சம் கேட்டிருக்கோம், அவர் 10 லட்சம் வச்சுட்டு நீ கொடுக்கும்போது, நான் கேட்கும்போது கொடுப்பாரு, ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சொல்றாரு பாருங்க, அது திடீர் அதிர்ஷ்டம். அது 8ஆம் பாவம் குறிக்கும். அதே மாதிரி சற்று உயரமான இடங்கள்ல நீங்க ஒரு கடை வைக்கணும் அப்படிங்கிற அமைப்புல அதுவும் நல்லது. நீ உயரம் 8ஆம் இடம் அப்படின்னு வரும், மேல் பகுதி அப்படின்னு வரும். திடீர் அதிர்ஷ்டம். ஆரோக்கியம் மேம்படுங்க. அடுத்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான். 10ஆம் இடம் தொழில். இப்போ இங்க தொழில் சிறக்கும் நான் சொல்லுவேன். நான் எனக்கு ஏற்கனவே சிறத்தானே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதில் தான் நான் சொல்ற பலன். மேசராசிக்காரங்க அனைவருமே தொழிலில் பின்னே வருவாங்களா? இல்லை இல்லை, சாத்தியம் இல்லை. அதாவது உங்களுடைய லக்கணப்படி, லக்கணத்து கோச்சாரம் இல்லை, மேசராசிக்கு என்னமோ லக்கணம் இருக்கலாம். இந்த 12 லக்கணத்தில் உள்ளவங்களே தொழில் அமைப்பு சரியில்லாமல் இருக்கீங்க பாருங்களேன், அவங்களுக்கு இப்ப ராசிப்படி உச்சகுரு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால நசிவடைவா இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு வருஷம் சிறப்பா இருக்கும். தொழிலே இல்லாமல் இருக்கும், வைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும், அந்த எண்ணங்கள் உருவாகும், வருமானம் வரும். உங்களுடைய செயல்களையுமே 10ஆம் இடம். என்னென்ன செயல்கள் செய்யல அதுவும் நச்சுன்னு இருக்கும், ஒளித்துவமா இருக்கும், சிறப்பா இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயம், இப்ப மேச ராசிக்கு 12 சனி இருக்காரு, 7 சனி ஆரம்பம் நடந்துகிட்டு இருக்கு. விரயச்சனின்னு அர்த்தம். விரயச்சனி கடுமையான செலவினங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப உங்களுடைய மேசராசிக்கு 12 லக்கணம் வரும் இல்லையா? 12 லக்கணத்திலையும் வருமானம் பெரிதா இல்லாதவங்க வருமானத்துக்கு மீறின செலவுகள் இருந்துகிட்டு இருக்கும். விரயச்சனி மேசராசிக்கு 6ஆம் இடத்தை அப்படி பார்ப்பாரு 12ல இருந்து. இப்போ வேலையை குறிக்கக்கூடிய 6ஆம் இடம். அது சனி பார்க்கும் பொழுது வேலையும் இருக்காது, விரயமும் இருக்கும். இப்படிங்கிற நிலைமை இருந்துச்சா, இப்போ உச்சகுரு வந்த உடனே அந்த 12ஆம் இடத்தை பார்ப்பாருங்க, அப்படியே சுப விரயமா மாறும். 8ஆம் இடம் அதிர்ஷ்டம், அதன் மூலம் பணம் வரும். தொழில் நல்லா இருக்கு, அதன் மூலம் பணம் வரும். 12 சனி இருந்து குரு பார்வை பெறும் பொழுது விரயச்சனிங்கிறது விரய செலவுகள் சுப செலவா மாறும். உங்க வயசுக்கு தக்கன உங்களுக்கு திருமணமும் உங்க பிள்ளைகளுக்கு திருமணமும். மேசராசியில சிறு வயதுக்காரவும் இருப்பாங்க, நடுத்தர வயசு இருப்பாங்க, அதுக்கு மேல வயோதிகம் இருப்பாங்கல்ல, அதுக்கு அவருக்கு பலன் சொல்றேன். அப்ப இந்த விரயங்கள் பூராமே சுப விரயமா மாறும். உங்களுக்கு திருமணம் நடக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலாம், மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, குழந்தை பிறப்புக்கு அதுக்கான சுப செலவு இருக்கலாம், வீடு கட்டுறதுக்கு சுப செலவு இருக்கலாம், தொழில் தொடங்க சுப செலவு இருக்கலாம். ஆக மொத்தத்துல சுப செலவு கண்டிப்பா உண்டு. அப்ப 4ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் வர்றது உங்களுக்கு சகல விதத்துல முன்னேற்றத்தை தருங்க. இப்ப எப்பவுமே நான் சொல்றேன், ஒரு பரிகாரம், இந்தந்த பயிற்சிக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்ல வர்றதில்ல. உங்களோட குலதெய்வத்தை எப்பவும் மறக்காதீங்க, உங்களோட இஷ்ட தெய்வத்தை மறக்காதீங்க, முதல்ல ஆண்டவனை மறக்காதீர்கள். அப்ப மேசராசிக்கு இந்த ஒரு வருஷ காலம் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்று உறுதியாக கூறுகிறேன். நீங்க அந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க, இது எப்படி இருந்துச்சு பலன்கள் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க உற்சாகப்படுத்தினா தான் அடுத்தடுத்து நான் நல்ல பதிவுகள் போடுவேன். நன்றி, வணக்கம்.